33 தேவர்களும் இங்கு அமர்ந்து இந்த சொற்பொழிவை கேட்பாங்க. அவ்வளவு சிறப்புக்கு உரியது இந்த சொற்பொழிவு. ஏதோ சும்மா நம்ம உட்காந்து கேட்குறோமே அது மட்டும் இல்லை, மனிதர்கள் மட்டும்தான் கேட்குறாங்களான்னா இல்லை, உடனே சொல்லிடாதீங்க. இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4000 கோயில் இருக்குது. 4000 கோயில்லையும் சொற்பொழிவு நடக்குமே. தனுர் மாதத்தில் 33 தேவர்கள் 4000 கோயிலுக்கும் போவாங்களா? ஏன்னா நம்ம ஆட்கள் கேட்குற கேள்வினாவே கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி தான் கேட்பாங்க. நம்மளால் எல்லாம் ஒரு அவதாரம் தான் எடுக்க முடியும். நம்மெல்லாம் ஒரு அவதாரம், அவங்க எல்லாம் பல அவதாரம் எடுப்பாங்க. பகவானை பார்த்து நாரத மகரிஷி கேட்டார், ஐயா 16,008 மனைவியை வச்சுண்டு எப்படி தான் குப்பை கொட்டுறீங்கோன்னார். என்னால் ஒன்றை வச்சியே சமாளிக்க முடியலையே, 16,008 அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு பகவான் சொன்னார், நாரதா எங்கன்னா போனமான்னார். இல்லை சுவாமி, இங்கே தான் இருக்கணும், இன்றைக்கி வேலை இங்கே தான். அப்படியா, சரி. அப்போன்னா என் கூட வரையா, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வரலாம். எங்கே சுவாமி? நீ தான் சொன்னியே 16,008ன்னு, அந்த 16,008 மனைவி வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் வா. 16,008 மனைவி வீட்டுக்கும் போனார். இந்த நாரதர் கூட ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார். 16,008 மனைவி கூடவும் ஒரு கிருஷ்ணர், ஒவ்வொரு கிருஷ்ணர் இருக்கிறார் எல்லா வீட்லேயும். கிருஷ்ணா, இங்கே இருக்கிறவர் நான் தான், அங்கே இருக்கிறவர் நான் தான். நம்மால் 16,008 வடிவத்தை எடுக்க முடியாது. அப்போ தேவர்கள் எடுப்பார்களான்னா எடுக்கலாம். எங்கெல்லாம் சொற்பொழிவு நடக்குதோ, இந்த பகவானுடைய நாமங்கள் நடக்குதோ, நாமாவளி நடக்குதோ, புராணங்கள் நடக்குதோ, இந்த தனுர் மாதத்தில் அந்த இடத்தில் எல்லா இடத்திலும் 33 தேவர்கள் காற்றோடு காற்றாக, மண்ணாக, நீராக, நெருப்பாக, ஆகாயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்கள் கேட்டு கொண்டே இருப்பாங்களா அந்த புராண கதைகள் எல்லாம். அவங்களோடு சேர்த்து நாமும் உட்கார்ந்து இதை கேட்பதற்கு புண்ணியம் பண்ணால் கேட்கலாமா? அப்படின்னா பாருங்க, புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். உடனே கேட்டுறாதீங்க. அப்போ வராதவங்களுக்கெல்லாம் அது கிடைக்காத. நம்ம ஐஆர் ஐசெட் மூலியமாக கிடைக்குது. அதுக்கும் இறைவன் வழிவகுத்துகிறார். ஏன்னா இது கலியுகம் அல்லவா? எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நன்மைகளும் இறைவன் சேர்த்தே வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் வீடியோ கிடையாது, செல்போன் கிடையாது, அதிலெல்லாம் பார்க்க முடியாத காலம் இருந்தது. ஆனால் இப்பெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட், நேரடி ஒளிபரப்புன்னு ஒன்று விட்டுட்டாங்க. அதனால் இப்போல்லாம் எங்கேருந்து வீட்டில் உட்கார்ந்த வாக்கிலேயே உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய செல்போன்லேயே பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கோயிலில் கேட்டால் எவ்வளவு புண்ணியம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம சோபாவில் உட்காந்துட்டு கேட்குறதுக்கும் கோயிலில் உட்காந்து காலை மடக்கி உட்காந்து கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கோயிலில் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கின்றோமோ அதெல்லாம் புண்ணிய காலம். அதெல்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ரிசர்வ் வங்கி இதெல்லாம் சேமிப்பு வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். கஜானாவை சேமித்து வைக்கிற மாதிரி இந்த திருவருளையும் சேர்த்து வச்சுக்கிறோன்னு அர்த்தம். இந்த திருவருள் சேர்த்து வச்சுக்கிறோம். அப்போ அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் எல்லாம் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்கும்னு யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லை, நிறைய தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு என்ன ஒரே கவலைன்னா, நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. எல்லாரும் நான் படிக்காத படிப்பை என் பிள்ளை படிக்கணும், நான் படிக்காத படிப்பை என் மகள் படிக்கணும், நான் பட்ட கஷ்டத்தை என் மகள் படக்கூடாது. எல்லா தாயும் தந்தையும் நினைக்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா இதுதான். எல்லாருடைய கவலையும் இதாக இருக்கும். ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 10 வீடு கட்டி வச்சுட்டு அதிலிருந்து வர வருமானம், 10 கடவை கட்டி வச்சுட்டு வருமானம், ஒரு 4 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுட்டா அதிலிருந்து வருமானம், இதெல்லாம் வச்சுட்டா மட்டும் குழந்தைகள் நலமாக இருப்பாங்களான்னா சத்தியமாக கிடையாது. அதுக்கு ஒன்று இறைவன் என்ன பண்ணணும், ஆயுள் கொடுக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கு, இல்லை அதை வாழ்வதற்கு.
சரி, அதையும் கொடுத்துருக்கிறார். நோய் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? அதையும் அனுபவிக்க முடியாது. சரி, இவ்வளவும் கொடுத்துட்டு தீமையான வழி, தீய நண்பர்கள் சவகாசம் இருந்தால் என்ன பண்ணுறது? எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? நிறைய எல்லாம் கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுக்கல, மூளை வளர்ச்சி இல்லை. அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அப்போ இதெல்லாம் தவிர்த்து நலம் என்று சொல்லக்கூடியதை நம்மால் அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் இந்த சொற்பொழிவு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நினைவுபடுத்தும் விதமாகவும் இறைவன் என்றோ நடத்திய திருவிளையாடலை இதன் மூலியமாக இன்றைய தினத்தில் கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே பிரம்மாவினுடைய திருக்கரத்தால் எழுதப்பட்டது. இந்த நேரத்தில், இந்த காலத்தில் வரும்போது கூட ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணி கேட்டா, மழை தூருதே, எங்கே உட்கார்றதுன்னா, மண்டபத்தில் உட்காரலான்னு. தண்ணி நிற்குமேன்னு சில பேர் கேட்டா. அதெல்லாம் நிற்காது, மண்டபம் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குன்னு. கீழே வேணா நிற்கும், நிற்காது. இல்லை, நாகராஜன் ஐயாக்கிட்ட ஒரு ஃபோனை பண்ணி கேட்டுட்டு அப்படின்னா, அப்படி ஏதாவது இருந்தால் அவரே ஃபோன் பண்ணி சொல்லுவார், நான் கேட்கக்கூடாதுன்னு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது அவ்வளவு கடினம். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததுக்கு அப்புறம் தவிர்க்க முடியாத சூழல் வந்தால் மட்டும்தான் இதை நிறுத்தணும், இல்லைன்னா நிறுத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரெடியாகி உட்கார்ந்துருக்கிற மாதிரி திருக்காரணீஸ்வரரும் சொர்ணாம்பிகை தியாகராஜர்லேருந்து இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் அத்தனை பேரும் இந்த தனுர் மாதம் எப்படியும் சொற்பொழிவு நடக்கும், அதனால் உட்கார்ந்து கேட்கலான்னு அவங்களும் காதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. யார்? நம்மள மாதிரி அவங்களும் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டு இடைவிடாது இந்த சொற்பொழிவு நடக்கணும் என்பதுதான் நியதி. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இதை நடத்தணும் அப்படிங்கிறதுனால. அதனால் இது தனுர் மாதம், உள்ளம் என்கின்ற உயர்வான இடத்தில் இறைவனை வைத்து பூஜை செய்யக்கூடிய மாதம். இதனுடைய திருவருளை பெற வேண்டும் என்கின்ற பாக்கியம் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் நிச்சயமாக நம்ம எல்லாம் மிகப்பெரிய ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம். நேற்றைக்கு சொன்னேன், பாப்பநாசம் 34வது தலம், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து 49 கிலோமீட்டர் தொலைவில் தென்காசிக்கு போகக்கூடிய வழியில் இருக்கின்றது என்பதை சொன்னோம். தென்காசியில் இருந்து 39 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாப்பநாசம் இருக்கின்றது. தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம். சரி, இந்த தலம் எப்படி உற்பத்தி ஆனது? ஒரு கேள்வி வரும். இந்த தலம் எப்படி உற்பத்தி ஆனது அப்படின்னு பார்த்தா, அகத்திய மகரிஷி பார்வதி திருக்கல்யாணம் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் சும்மா கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமாலாக இருக்கக்கூடிய திருமாலுடைய உந்தியில் பிறந்தோன் யார்? நான்முகன். நான்முகனுடைய இடத்திலிருந்து தட்சன் என்கின்றவன் பிறந்தான். பிறந்த உடனே அப்பா கிட்ட கேட்டான், அப்பா அந்த உலகத்தில் எந்த கடவுள் சிறந்த கடவுள்? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி அதுதான். சிவபெருமான் கொடுப்பாரா, திருமால் கொடுப்பாரா, மகாலட்சுமி கொடுப்பாங்களா, பிள்ளையார் கொடுப்பாங்களா? இப்போ புதுசாக ஒரு அம்மா கிளம்பி இருக்கிறா, வராகின்னு. வாராகின்னு எல்லா கோயில்லையும் இப்போ வாராகி பிரதிஷ்டை நடந்துட்டுருக்கு. அப்போது காரணீஸ்வரர் கொடுக்காததை வாராகி கொடுத்துடுவாளா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நவகிரக தலங்கள் இருக்கிற ஜோதிடர்கள் அத்தனை பேரும் பொருளையை கிளப்பி விட்டுடுறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க, இந்த தலத்துக்கு போய் இது சரியாகும், இந்த தலத்துக்கு போ. கோயில் வழிபாடு செய்வது சரிதா, திருக்காரணீஸ்வரர் கொடுக்காம நவகிரகம் கொடுத்துருமான்னா கொடுக்காது. முதல்ல அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும். அப்போ திருக்காரணீஸ்வரர் மேலே நம்ம சரியான நம்பிக்கை வைக்கல, அன்பு வைக்கல என்பது தான் நிஜம். பக்தி செலுத்தல நிஜம். கர்மாவை யாராலையும் தீர்க்க முடியாது. நம் கர்மாவை நாம் தீர்த்தே ஆகணும். அப்படி தீர்க்க முடியலன்னா அதுக்கு ஒரு கர்மா, மறுபடியும் அதுக்கு ஒரு பிறவி எடுத்தே ஆகணும். நமக்கு துன்பம் வருதுன்னு நிறைய பேர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. இந்த துன்பம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் தீர்க்கலைன்னா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். சந்தோஷமாகவே இருந்துட்டா, லைஃப் சந்தோஷமாகவே இருந்துட்டா அது சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக இருந்தால் யாரும் கோயிலுக்கு வர மாட்டீங்க.
சந்தோஷமாக இருந்தால் யாரும் எதுக்குமே போக மாட்டோம். அந்த எல்லாமே கிடச்சிட்டதுன்னா அப்புறம் இறைவனுக்குன்னு என்ன மரியாதை இருக்குது? யோசிச்சு பாருங்க. இறைவனுக்குன்னு என்ன மரியாதை இருக்க முடியும்? அப்போது இறைவனை தேடணும். இறை தேடுவதோடு இறைவனையும் தேடணும் என்பதுதான் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டது. எந்த ஆடு மாடு பாம்பு பல்லி பூரா தேள் இதெல்லாம் ஏதாவது கோயிலுக்கு வருதா? ஏதாவது எனக்கு உணவு கிடைக்கல, நான் இந்த கஷ்டத்தில் இருக்கேன் கம்ப்ளைண்ட் பண்ணுதா? கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரே ஆள் யாரான்னா நம்ம மட்டும்தான். வேறு எந்த ஜீவன்களும் கம்ப்ளைண்ட் கிடையாது. அப்போ யோசித்து பாருங்க, அதுக்கு என்ன தெரியும்னா ரெண்டு தான் தெரியும். ஒன்று உண்ண தெரியும், இன்னொன்று உறங்க தெரியும். அந்த ஜீவன்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்ட விதி இது மட்டும்தான். ஆனால் நமக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறார். ஏசி யார் அனுபவிக்கிறா? நாம தான். நிறைய பேர் இப்போ சொல்கிறோம், என்னால் ஏசி குளிர் அடித்தா கூட, ஆமாம் நான் காரில் தான் போவேன், பிறக்கும்போதே கார்லேயே பிறந்த மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க ஆட்டோவில் தான் போவேன். சில பேர் சொல்லுவாங்க நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா வேறெல்லாம் சாப்பிடுவேன். இதெல்லாம் இந்த உடம்பினுடைய சுகம். ஏற்கனவே நம்மளுடைய அனுபவித்து அப்போ இதெல்லாம் யார் அனுபவிக்கிறான்னு நாம தான் அனுபவிக்கிறோம். அப்போ இதற்குரிய கர்மாவை யார் அனுபவிப்பா? நாம தானே அனுபவிக்கணும். அதனால மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் என்று சொல்லக்கூடியது, இந்த பாபநாசம் போனால் தலத்தை மிதிச்சாவே, அப்புறம் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணி, அங்கே இருக்கக்கூடிய அம்பாலை தரிசனம் பண்ணாலாம் எவ்வளவு கிடைக்கும்னு யோசிக்கணும். அப்போது ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பாபநாசம், ஏன்னா நீங்களாம் அதர் ஸ்டேட்டுக்கு போய் தரிசிக்க முடியலன்னா கூட நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனையாவது தரிசனம் பண்ணிடணும். 51 சக்தி பீடங்கள். இந்த 51 பீடத்தில் உலக நாயகி உலகம்மை என்று போற்றக்கூடிய வல்லமை படைத்தவள் அந்த திருநெல்வேலி தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். நதி ரூபமாகவும் இருக்கின்றாள், உலகம்மை என்கின்ற பெயரோடும் இருக்கின்றாள். விமலை பீடம் என்பது அந்த பீடத்தினுடைய பெயர். 34வது பீடம் 51 சக்தி பீடத்தில். இப்போ தட்சன் என்று சொல்லக்கூடியவன் கடவுள் சிறந்தவரா கேட்டான் ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறான்? விஷ்ணுவனுடைய மகன் பிரம்மா, பிரம்மாவினுடைய மகன் தட்சன். தட்சன் கேள்வி கேட்டான், உலகத்தில் சிறந்த கடவுள் யார்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான ஒரு தெய்வம் இருக்குன்னா அது சிவபெருமான். ஏன் மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், ஆதியும் அந்தமும் எல்லா அருப்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும். தோற்றம் இல்லாதவர், முடிவில்லாதவர் யாரு? சிவபெருமான். அப்பனா என்ன அர்த்தம்? இன்னொன்று, யார் மேலேயும் வெறுப்பையும் காட்ட மாட்டார், யாருக்கிட்டையும் அதிகமாக நெருக்கமாகவும் இருக்க மாட்டார். நாம் அவரை நெருங்க 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 தான் அவர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை சத்தியமாக தருவார். 21 தலைமுறைக்கு தருவார். இதான் நிஜம். எல்லா கடவுளும் ஒரு ஜென்மத்துக்கு கொடுப்பார், சிவபெருமான் மட்டும் 21 தலைமுறைக்கு கொடுப்பார். கொடுத்தா திருப்பி ரிட்டர்ன் வாங்காத ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அது சிவபெருமான். அப்போ மற்றவங்கெல்லாம் கொடுத்தா வாங்கிடுவாங்களான்னா கண்டிப்பாக காத்தால கொடுத்தா சாயங்காலம் வாங்கிடுவாங்க. 30 வருஷம் சுகத்தை கொடுப்பார், 30 வருஷம் கஷ்டத்தில் விட்டுருவார். எல்லா கடவுளும் இதான். ஆனால் சிவபெருமான் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல வாட்டி ஆராய்ச்சி பண்ணுவார். ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் கொடுத்துட்டார்னா எக்காரணத்தை கொண்டும் வாபஸ் வாங்க மாட்டார். வச்சுக்கோ, நல்லா வச்சுக்கோ. அப்படி கொடுக்கிறவர் தான் சிவபெருமான். அதனால சொன்னார், கொடுத்தா வாங்காத கடவுள், தோற்றம் முடிவில்லாத கடவுள் சிவபெருமான்னார். உடனே கொடுத்துட்டு நேராக போனான் தட்சன். 1000 வருஷம் உட்கார்ந்து தவம் பண்றான். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் அவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை. எளிமையா வரக்கூடிய ஒரு பெருமான்னா சிவபெருமான். அப்படிப்பட்ட ஒரு பெருமானை வணங்கினார். 1000 வருஷம் சொன்னார்.
சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்பா என்ன வேணும்? என் பேரில் ஒரு உலகம் வேணும். நீங்கள்லாம் கேட்டால் கூட அந்த மாதிரி கேளுங்க. இல்லையா சைதாப்பேட்டை என் பேரில் இருக்கணும்னாவது கேளுங்க. அதெல்லாம் வேண்டாம். காரைக்கால் அம்மையார் கேட்டா பாருங்கோ, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும்னு கேட்டா. அதை தான் கேட்கணும். நாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். செத்து போகாத அன்பை கொடு, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். பிறந்தாதான் காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், உற்றத்தார் சுற்றத்தார், அப்புறம் பார்த்தீங்கன்னா BMW 40 வேலைக்கார், பட்டியல் போயிட்டே இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனால் அதெல்லாம் வேண்டாம். என்ன கேட்கணும் நம்மெல்லாம்? இறைவனுடைய அன்பு இடையராது வேணும். இப்பிறவி போனால் அடுத்து, ஏன்னா இந்த ஜென்மத்தில் நான் ஏதாவது ஒரு ஆசைப்பட்டிருப்பேன். ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருந்திருக்கலாம், இல்லை பெரிய ஆசை கூட இருந்திருக்கலாம். அந்த ஆசை நிறைவேறலைன்னா அதுக்கு ஒரு பிறவி தருவார். அப்போனா ஆசையை துறக்கணும் மனிதர்கள். போதும் என்கின்ற மனமே பொன்னான மனம். அவர் தன் பேரில் ஒரு உலகத்தை கேட்டார், கொடுத்துட்டார். சரி வேற என்ன வேணும்? உன் பக்கத்தில் இருக்கிற உமாதேவியார் எனக்கு மகளா, நீ மருமகனா வரணும்னார். சரி கொடுத்துட்டார். முதல்ல ஒரு குழந்தைய வேதவதியை கல்யாணம் பண்ணார். ஒரே பிரசவத்தில் 1000 குழந்தைய பெற்றார். 1000 பிள்ளைகள் கிட்ட சொல்றார், உங்க பாட்டன் கொஞ்சம் கஞ்ச பிசினாரியா இருக்கான். இந்த தட்சணனுடைய பிள்ளைகளுக்கு பாட்டன் யாரு? பிரம்மா. அவன் கொஞ்சம் கஞ்ச பிசினாரியா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? படைக்கிறத சரியா படைக்க மாட்டேன்றான். சிவபெருமான வேண்டி தவம் இருந்த அந்த படைக்கிற தொழிலை கேட்டு வாங்கிட்டு வந்துருங்கோன்ட்டாங்க. இந்த 1000 பிள்ளைகள் புறப்படுறாங்க. நான் சொல்றது கதை புரியும்னு நினைக்கிறேன். நாமே இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இந்த அடிக்கிற மிஷின் மட்டும் நம்ம கையில் இருந்தால் நாம் எல்லாம் காரணீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருப்போம், இங்கே உட்காந்து கதை கேட்போம். 20 அடிக்கலாமா? அது என்ன சில்லற காசு? அச்சா ஒன்லி 500. ஹோட்டலுக்கு போய் 380 ரூபா ஆச்சு, சாப்பிட்டு 120 வச்சுக்கோ. ஏயா 380 ரூபா சாப்பிட்டுட்டு 120 ரூபா டிப்ஸா? அட போயா, மிஷின் இருக்குது, நானே அடிச்சுப்பேன். இந்த வேணுமா ஒரு நோட்டு வேணா இலவசமாக தரேன், வச்சுக்கோ, பொழைச்சி போவோம். அந்த அடிக்கிற மிஷின் நம்ம கையில் இருந்தா எது எப்போ தேவையோ அதை அடிச்சுப்போமா? அது கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் சில்லறைங்க திண்டாட்டத்தில் இருக்கிறோம். அதானே உண்மை. இந்த தட்சன் நினைக்கிறான், பிரம்மாவினுடைய கையில் அந்த பதவி இருப்பதனால தானே அவன் சரியா படைத்து கொடுக்க மாட்டேன்றான். அப்போ அந்த பதவி நம்ம பிள்ளைகள் யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தா நாமே அடிச்சுக்கலாம், எவ்வளவு வேணுமோ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம்ல. அந்த கேள்வி தான் வந்தது. இந்த பிள்ளைங்க 1000 பேரும் அப்பா பேச்சை கேட்டு தவத்துக்கு போனாங்க சிவபெருமானை வேண்டி. நாரத மகரிஷி நடுவில் வந்தார். அவர் சொல்றாரு, டேப்பா எங்கே போறீங்கன்னார். சிவபெருமானை பார்க்க போகிறோம். எதுக்கு போகிறீங்க? படைக்கிற தொழில் கேட்டு வரணும்னு. ஏண்டாப்பா, சிவபெருமானே ஒரு தடவைக்கு 4 தடவை ஆராய்ச்சி பண்ணி தான் பிரம்மா கையில் படைக்கிற தொழிலை கொடுத்துக்கிறார். அந்த பிரம்மா கூட ஒரு காலத்தில் எப்படி படைச்சாரான் தெரியுமா? வேண்டியவங்களுக்கு வேண்டாதவங்களுக்குன்னு படைச்சாராம். சிவபெருமான் பார்த்தார், ஓ உங்கள் கட்சின்னா ஒரு மாதிரி, எங்கள் கட்சின்னா ஒரு மாதிரியா, உங்கால்னா ஒரு மாதிரி தலையெழுத்தை எழுதுவை, எங்கால்னா ஒரு மாதிரி எழுதுறியான்னு கடைசியில் என்ன பண்ணிட்டார், இந்த கையை பின்னாடி வச்சுட்டார். எழுது. இப்போ எப்படி எழுதுவ? பார்த்து எழுதுனா தானே. பரீட்சையில் பார்த்து எழுதுகிற மாதிரி எழுதுறல்ல நீ, அதெல்லாம் எழுதக்கூடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம தலையெழுத்தெல்லாம் சாதாரணமாக இப்படியெல்லாம் எழுதுனது கிடையாது. பின்பக்கமாக பிரம்மதேவர் இப்படி தான் வச்சு எழுதுவார். அவர் என்ன எழுதியிருக்கிறோன்னு அவருக்கே தெரியாது. அந்த எழுத்தானே அதுவே கோணமானலாக கிரிக்கும். அதான் தலையெழுத்து, அதான் தலையெழுத்து. அப்போ யோசிச்சு பாருங்க,
ஏற்கனவே அத்தனை ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துக்கிறாரு. அதுலேயும் அவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. நான் படைக்கலன்னா இந்த 2 பேருக்கு வேலை இல்லைன்னு அவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்தது. ஏன்னா அப்பா இருந்த பிரம்மாவுக்கு 5 தலை. அதையே பார்த்தார். கால பைரவரை கூப்பிட்டு வச்சு ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிட்டார். அப்போதான் இவருக்கு மானா கானா குறைஞ்சதான். யாருக்கு? அந்த பிரம்மாவுக்கு. அதனாலேயே சொல்லுவாங்க, ஒரு 4 தலைன்னு ஆகிப்போச்சு. 5 தலை போய் 4 தலை வந்துட்டுது. படைக்கிற தொழிலை கொடுத்த கடவுள்கிட்டயே சொல்றார், உங்களுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, நான் எதற்கு 5 தலைன்னார். இப்படி பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நாரதர் சொல்றார் இந்த கதையை. ஏற்கனவே ஒருத்தன் அப்படிதான் வாங்கிட்டு போய் உன் பாட்டனுக்கே ஒரு தலை இல்லாமல் போச்சு, உங்க அப்பா இந்த கதையெல்லாம் சொல்லலையான்னார். இந்த படும்பாவி தவம் பண்ணிட்டு வரத்தை மட்டும் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. ஆனால் இந்த கதையெல்லாம் சொல்லலை. நாரதரே, நல்ல நேரத்தில் நல்ல விஷயம் சொன்னீங்க, என்ன இப்போ நாங்கள் பண்ணணும்? காமதேனு என்று ஒரு பசு உண்டு, அதுகிட்ட போய் காடி நீர் கேட்கக்கூடாது. காடி நீர்னா என்னது? அரிசி கழுவின தண்ணிக்கு காடி நீர்னு பேர். கண்ணாடி துண்டை போய் கற்பக விருட்சத்தினிடத்துல போய் கேட்கக்கூடாது. 10 ரூபா கொடுத்தா ஏத்தாப்புல உள்ள கடைக்காரன் கொடுப்பார் இல்லையா? கண்ணாடி தூண். தவம் பண்ணி கற்பக விருட்சம் தோன்றுகிறது. அந்த கற்பக விருட்சத்துக்கிட்ட என்ன நம்ம கேட்கணுமோ அதை தானே கேட்கணும். அதெல்லாம் வேணாம், எனக்கு முகம் பார்க்குற கண்ணாடி கொடு, நான் கேட்போம். அப்போ எதை கேட்கணும்? சிவபெருமான் முக்தி தரக்கூடிய கடவுள், அவர்கிட்ட முக்தியை கேளுனாங்க. போனாங்க, தவம் பண்ணாங்க, முக்தியை கேட்டாங்க. சிவபெருமான் வாங்க, வந்ததும் உன்னை கையோட கூட்டு போயிடன்னு கைலாசத்துக்கு கூட்டு போயிட்டார். சிவபெருமான் மேலே கொஞ்சம் கோபம் வந்தது தட்சனுக்கு. 2வது வாட்டி பார்த்தா இன்னொரு 1000 புதல்வர்களை பெறுவோம். அவங்களும் நாரத மகரிஷி பேச்சை கேட்டு மறுபடியும் போயிட்டாங்க கைலாசத்துக்கு. இப்போ 2 போச்சு. ஆண் குழந்தைய பெத்தாதானே இந்த பிரச்சனை. இந்த 2000 குழந்தைகளையும் முக்தி அடைய வச்சார் இல்ல, அதுக்கு கொடுத்தது தான் சாபம். யார் கொடுத்தது? தட்சன் கொடுத்த சாபம் தான் நாரத மகரிஷி. ஒரு நிமிஷத்துக்கு மேலே எந்த இடத்துலையும் ஒரு நாள் கூட தங்க மாட்டார் முழுசா. அவர் தான் சொன்னார், திரிலோக சம்சாரியா போக கடவது கொடுத்துட்டார். ஒரு நிமிஷத்துக்கு மேல நாரதரால எந்த இடத்துலையும் இருக்க முடியாது. இது கொடுத்த சாபம் கொடுத்தவர் தட்சன். இப்ப பார்த்தார், ஆம்பளை குழந்தைய பெத்தாதான பிரச்சனை, பொம்பளை பிள்ளைய பெத்துப்போம். 50 பெற்றார். 50ல் யமதர்ம ராஜாவுக்கு 10 கொடுத்தார். அதுல முதல் மனைவியினுடைய பெயர் தான் நீங்க சொல்லக்கூடிய ஐயோ ஐயோ. வயிற்று வலி வந்தா கூட கார்ணீஸ்வரா, சொர்ணாம்பிகை, முருகான்னு சொல்றது கிடையாது. ஐயோ வயிற்று வலிக்குதே அப்படிதான் சொல்றோம். ஒரு பொருள் கீழே கொட்டிடுச்சுன்னா கூட அப்ப கூட என்ன சொல்றான்? ஐயோ கொட்டிக்கிச்சே அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப கூட யாரும் முருகா கண்டா எதையும் சொல்றது இல்லை. ஆனா இனிமேலாவது சொல்லாம இருங்க. யமதர்மராஜா அவர் பொண்டாட்டி பேரை அவரே இன்னைய வரைக்கும் சொல்லலையாம். ஆனா நாம தான் வேண்டாத கூட்டுன்னு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, சீட்டை கிழிச்சு அந்த லோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 13 பெண் பிள்ளைகள், 10 யமதர்மராஜா கொடுத்தார். 13 பெண் பிள்ளைகளை காசிபருக்கு கொடுத்தார். திதி அதிதி துரியை அப்படின்னு சொல்ல வருது இல்லையா, அதுதான் இந்த திதியை. 13 திதிமார்கள். அந்த திதியை வைத்து தான் இறந்தவர்களுக்கு நீங்கள்லாம் திதி கொடுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாரும் எதை வச்சு திதி கொடுக்குறா தெரியுமா? டேட்டை வச்சு திதி கொடுக்குறா. ஏப்ரல் 20 இந்த தேதி, ஒன்று தமிழ் தேதி இல்லைன்னா இங்கிலீஷ் தேதி. ஆனால் இல்லை, திதி என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னா அமாவாசையா, அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த திதியை துரியை அப்படின்னு சொல்லிட்டு சப்தமியா அஷ்டமியா நவமியா இதில் தான் வரணும். எல்லாமே சஷ்டியா இதெல்லாம் வச்சுக்கணும். பஞ்சமியான்னு பார்த்துக்கணும். அந்த திதி அமாவாசை கழித்து எந்த திதியில் உயிர் போச்சு இல்லை அமாவாசையில் போச்சா, இதுக்கு பேர் தான் இந்த அமாவாசையும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்டதில் வரக்கூடியதற்கு பெயர் திதின்னு பேர். இதை வச்சு தான் திதி கொடுக்கணும் இறந்தவர்களுக்கு. ஆனால் நாம் ஒன்று இது தெரியாதுன்றதுனால அமாவாசையில் கொடுக்க சொல்லி முன்னோர்கள் நமக்கு நீதிபதிக்கு வகுத்து கொடுத்தாங்க. இப்போ இவர் பார்த்தார், 13 பெண் பிள்ளைகளை கொடுத்துட்டார். இப்போ 23 போச்சு, மீதி 27. அதுதான் சந்திர பகவானுக்கு கொடுத்து, சந்திர பகவான் ஒரு மனைவி இடத்துல அன்பை செலுத்தினார், மற்ற 27 பேர் இடத்துல அன்பை செலுத்தலை. இப்படி போச்சு கதை. இப்போ அந்த ரோகிணி என்கின்றவர் இடத்துல மட்டும் அன்பை செலுத்திட்டு 27 பேர்கிட்ட அன்பை 26 பேர்கிட்ட அன்பை செலுத்தாததுனால தட்சன் கூப்பிட்டு வச்சு சாபம் கொடுத்தார். இப்போ பார்த்தார், 50 பெண் பிள்ளைகளையும் தாரவாத்து கொடுத்துட்டோம், ஆனால் 2வது வர இன்னும் பேலன்ஸ் இருக்கேன்னு உட்காந்து தவம் பண்ணார்.
அவர் தவம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் 1008 இதழ் கொண்ட ஒரு தாமரை பூத்தது. இது சிவபெருமான் கொடுத்த வரம்னு நினச்சி அந்த தாமரையை கையில் எடுத்தார். குழந்தையாக மாறிவிட்டா. யார்? சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் குழந்தையாக மாறினா. இந்த மாதிரி அடுத்த வினாடி பார்த்தார். அப்படி கையில் எடுத்த உடனே உச்சி மோந்து முத்தமிட்டு, பிள்ளைகளே தீர்க்க வந்த பெருமாட்டி கண்வலராய்னு சொல்லி வேதவதி கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். அந்த அம்மா சொன்னா, தட்சனுடைய மகள் தாட்சாயணி பேர் வச்சு வளர்த்தாங்க. தத்திதானந்த நாமம்னு பேர். இதுக்கு தத்தி தாவி வந்த நாமம். தந்தையனுடைய நாமம் பெண்ணுக்கு வைப்பாங்களே தவிர ஆணுக்கு கிடையாது. ஆணுக்கு எந்த ஆணுக்கும் கிடையாது. நலனுடைய மகள் நலாயணி, துருபதராஜனுடைய மகள் துரோபதி, பாஞ்சாலனுடைய மகள் பாஞ்சாலி, குந்திபோஜனுடைய மகள் குந்தி, பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, தட்சனுடைய மகள் தாட்சாயணி. தந்தையனுடைய பெயர் பெண்ணுக்கு இருக்கும். ஏன்னா தாரவாத்து கொடுத்துட்டாலே இன்னாருடைய பெண் என்பது உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் தத்தி தாவி வந்த நாமம்னு பேர். இப்போ கொடுத்துட்டா தாட்சானின்னு பேர் வச்சாங்க. அந்த அம்மா பார்த்தா பிறந்தவள் ஞானி அல்லவா, அம்பாள் அல்லவா. அதனால் அந்த அம்மா பார்த்தா சிவபெருமானே கணவனா வரணும்னு தவம் இருந்தா. 12 வருஷம் தவம். 12 வருஷம் தவம் இருந்தால் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அம்மா என்னன்னார், பங்குனி உத்தரத்தில் வந்து திருமணம் செய்துக்கிறேன். பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருமணம். தாரவாத்து கொடுக்குறார் தட்சன். யார? தாட்சாயினிய. சிவபெருமான் கை கீழே இருக்கு, அம்பாள் கை மேலே வச்சாங்க. இப்போ பாணி கரணம்னு சொல்லுவா, கன்னிகாதானம்னு வாலே தண்ணி ஊற்றி தாரவாத்து கொடுப்பா. இந்த தட்சன் நினைக்கிறான், இந்த சிவபெருமான் கையே கீழே இருக்குதே, என் கை மேலே இருக்குதே, அப்போ இந்த சிவபெருமானை காட்டியில் நான் தானே பெரியவன். எப்போவுமே கொடுக்குறவங்க கை மேலே இருக்கும், வாங்குறவங்க கையே கீழே இருக்கும். இதுதான் நியதி. கடன் நாம் கொடுக்கும்போது நம்ம கை மேலே இருக்கும், கொடுத்த கடனை வாங்கும்போது நம்ம கை கீழே இருக்கும், கொடுக்குறவங்க கை மேலே இருக்கும். இதுதான் உலக நீதி. அப்போ இந்த எண்ணம் வந்த உடனே சிவபெருமான் மறைஞ்சு விட்டார். உலகத்தவர்கள் சொல்றாங்க, என்ன செய்தாலோ தெரியவில்லை, அம்பாலை பாதியில கல்யாணம் முடிஞ்ச உடனே சிவபெருமான் விட்டுட்டு போயிட்டார். மாப்பிள்ளை காணாம போயிட்டார். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை இல்லை, கல்யாணம் முடிஞ்ச உடனே காணல. கல்யாணம் முடிஞ்ச உடனே காணலைன்னா என்ன சொல்லுவோம் எல்லாரும்? ஒன்று போடுற நகையில் எதனா குறை இருக்கணும், இல்லை இந்த பெண் சரியில்லாமல் இருக்கணும், இல்லை மாமனார் மாமியார் அருமாவு பிள்ளைக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கணும். இதான நீதி. உடனே பார்த்தாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு. இந்தம்மா 12 மணி ராத்திரிக்கு அழறா, சுவாமி தொட்டு தாலி கட்டி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இல்லறம் என்கின்ற நல்லறத்தில் சரி சமமான பங்கு கொடுப்பேன்னு அக்னி சாட்சியா பஞ்சபூதம் சாட்சியா என் கழுத்தில் 3 முடிச்ச போட்டுட்டு பாதியில் போகிறதுக்காகவா இப்படி முடிச்சு போடணும்? அழுதா. அம்மான்னார். சுவாமி வந்துட்டீங்களா? ஆமாம் வந்துட்டேன். போலாமான்னா? சுவாமி கணவனே கண்கண்ட தெய்வம், கணவனே கண்கண்ட தெய்வம். இல்லை வேற எதனா சொல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்ன போங்க, நான் பின்னாடி வரேன். கைலாயம் போயாச்சு. காத்தால பொழுது வடிஞ்சு தாட்சாயணியை காணலன்னு ஊரில் பேப்பரில் எல்லாம் சொல்லிட்டான். என் பெண்ணை என் அனுமதி இல்லாமல் எப்படி அழைத்து செல்லுவான் அந்த சிவன்? இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. சிவபெருமானை அவமானம் செய்யணுன்றதுக்காகவே ஒரு யாகம் வளர்த்தான் தட்சன். மாமனுடைய வீட்டில் விழா நடக்கிற பொழுது மருமகன் இல்லைன்னா அந்த அம்மா வாதாடினா. திருவிளையாடல் கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாதாடி பார்த்தா ஆனால் கேட்கல. அந்த அம்மா சொன்னால், நான் போய் எங்கள் அப்பனுக்கு நல்ல புத்தியை சொல்லி நான் உங்களை கூப்பிட சொல்கிறேன்னா. அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நாய்வாலை நிமித்த முடியுமா? என்னதான் சுடுகாட்டை பெருக்கி தீட்டி லட்ச தீபம் 6 மணிக்கு மேலே ஏற்றினாலும் சுடுகாடு சுடுகாடு தான். அதுக்கு ஏதாவது மாற்றம் உண்டா? லட்ச தீபம் ஏற்றி வச்சுட்டு அது கோயில் ஆகிட முடியுமா? இல்லை வீடாக முடியுமா? அது சுடுகாடு சுடுகாடு தான். அது மாதிரி சில பேர் சொன்னீங்கன்னா என்ன சொன்னாலும் என்னது, நான் அந்த ஒரு வாரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இந்த அண்ணாமலையாரனுடைய அற்புதங்கள்னு டெலிகாஸ்ட் விட்டுருந்தேன் நிகழ்ச்சியில். அண்ணாமலையாரனுடைய திருவண்ணாமலை தீபத்துக்கு அதில் ஒரு அம்மா கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறா, இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறதுனால தான் இந்து மதத்தினுடைய பெருமையே கெடுகிறது. அடியும் முடியும் தேன கதை சொல்லிக்கிறேன், அதனால தான் இந்து மதத்தினுடைய பெருமை கெடுதுன்னு போட்டு வச்சுக்கிறான். இது கட்டுக்கதையா?
ஆயிரம் 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 ஆண்டு காலத்திற்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் எழுதி படித்து புராணங்களை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் சாட்சி உண்டு. இதெல்லாம் ஏதோ சும்மா எழுதி வச்சில்லை, சும்மா படிச்சுட்டு வரல. இதுக்கெல்லாம் ஆதாரம் உண்டு. இன்னைக்கும் திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அது அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்தினுடைய அந்த அச்சு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையினுடைய அச்சு இருக்கும். இன்னைக்கும் இதுக்கு நான் பொய் சொல்லி என்ன ஆக போகுது? இன்னொரு விஷயம், புராணத்தில் பொய் சொன்னா யார் சொன்னாலும் அவங்க தலையில இடி விழுமா. என் தலையிலேயே நான் இடியை இறக்கிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா என்ன? யோசிச்சு பாருங்க. என்ன இந்த கதையெல்லாம் நானா சொல்லலை, நம் முன்னோர்கள் ஏற்கனவே நமக்கு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அம்மா சொல்றார், பார்வதி அம்மா அழைத்த உடனே, தாட்சாயினி அழைத்த உடனே சிவபெருமான் வந்தார், அழைச்சிட்டு போயிட்டார். அழைத்து கொண்டு போனதற்கு பிறகு இங்க நடக்குது, சிவபெருமானை எதிர்த்து ஒரு யாகம் வளர்க்கிறார். இந்த அம்மா போய் சொல்ற, அப்ப அவர் சிவபெருமான் மாமா வீட்டில் கூப்பிட வேண்டாம். இன்னொரு விஷயம், யாகம் வளர்த்தால் அந்த யாகத்தில் செலுத்தக்கூடிய பூர்ணாகுதி என்கின்ற ஒரு பொருள் உண்டு. கடைசியா எல்லா பட்டாச்சாரியாரும் சிவாச்சாரியாரும் எழுந்து நின்று மரியாதை செய்து எல்லாரையும் சொல்லுவாங்க, ஏதாவது வேண்டுதல் இருந்தால் உங்கள் பேர் சொல்லிக்கங்க, நத்தரிச்சரம் சொல்லிக்கங்க, உங்களுடைய குடும்பத்தை வேண்டிக்கங்க, குழந்தை வேணுமா, திருமணம் வேண்டுமா, இல்லை நோய் தீரணுமா, உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா எழுந்து நின்று மரியாதை செய்து அந்த பூர்ணாகுதியை அந்த யாக குண்டத்தில் போடுவா. இது நடக்கக்கூடிய நீதி. அந்த பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய பொருள் சிவபெருமானுக்குரிய பொருள். இப்ப அந்த யாகத்தை இவர் கூப்பிடலனாலும் அது கொடுத்துதான் ஆகணும். இவர் கூப்பிடலனாலும் கொடுத்து ஆகணும். நான் இங்க இருக்கிற 33 கோடி தேவர்களுக்கு கொடுக்கிறேன்னார். அப்படி அவங்க இப்ப சிவனை அவன் என்ன சொல்றார்? சிவனை நிந்திக்கின்றார். உலகத்தில் நேத்தே சொன்னேன், 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டினார் இல்லையா நேத்தைய தினத்துல? யார்? வள்ளலார் சுவாமிகள் மனுமுறை கண்ட வாசகத்தில் அந்த 44 வகையான பாவத்தில் கடைசியா சொல்லியிருப்பார், தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோன்னு இருப்பார். இதுக்கு 43 வகையான பாவம் பண்ணாலும் பண்ணுங்க, ஆனா கடவுளை மட்டும் நிந்திக்காதீங்கன்னு தட்சன் அதை தான் பண்ணான். என்ன பண்ண? அவன் சுடையாண்டி, அவன் பித்தன், அவன் பேயன், அவனுக்கு ஆடை கிடையாது, அவன் புலித்தோலை கட்டின்னு இருக்கான், அவனுக்கு வீடு கிடையாது, அவன் சுடுகாட்டில் இருக்கிறவன், இப்படி எல்லாம் பேசினார். இப்போ இதை பேசுகிற பொழுது நல்லா இதை பேசுகிற பொழுது இது சொல்கிறது தட்சன் தான் சொன்னார். ஆனால் நம்ம அதை பேசுகிற பொழுது கேட்குற பொழுது என்ன சொல்லணுமா? சிவசிவான்னு சொல்லணுமா? சிவனை நிந்திக்கின்ற பொழுது யாராவது கடவுள் இல்லை, கடவுளே இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா, நான் தான் கடவுள், அது உள்ள இருக்கிறது வெறும் கல்லு கட்டை அப்படின்னா காதை பொத்திண்டு சிவசிவான்னு சொல்லணும். இதுக்கு ஒரு பாவம் வருமா? தெய்வத்தை நிந்தித்தாலும் அதனுடைய பாவம் வருமா? அப்ப அந்த பாவத்தை எந்த ஜென்மத்திலையும் போக்கிக் கொள்ளவே முடியாது, எந்த ஜென்மத்திலையும் போக்கவே முடியாது. தீராத வியாதிக்கு உட்படுவோம். தீராத பிறவி எடுத்து 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 எத்தனை பிறவி எடுக்கிறோம் நமக்கே தெரியாது. ஒரு பிறவியில கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை திட்டக்கூடாதுன்னு அர்த்தம். இப்ப இவன் திட்டுறான். திட்டினவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா கேட்கறவங்களுக்கு தான் பிரச்சனை. 33 கோடி தேவர்கள் உட்கார்ந்து சிவபெருமான தானே திட்டுறான், நமக்கு என்ன? ஏன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டுக்கார் எழுத்த வீட்டுக்கார் அடுத்தவங்களை திட்டினாங்கன்னா நம்ம காது குளிர கேட்போம். தேவர்களே அப்படிதான் கேட்டாங்களாம், நாம இல்லை. யாரு? தேவர்களே அப்படிதான் கேட்டாங்களாம். அப்படி கேட்டதுனால தான் சூரபதமனுடைய ஆட்சி 1008 அண்டங்களும் 108 யுகம், ஒரு யுகத்திற்கு 60,000 ஆண்டு காலம், 108 யுகம் தேவர்கள் துன்பப்பட்டதுக்கு காரணம் என்ன? இந்த சிவன் நிந்தனையை காதால கேட்டதுனால. இப்ப இது நடந்து முடிஞ்சது. இப்ப யாகம் வளர்த்தார், அபிர்ம பாகம் கொடுக்கல, வீரபத்ர சுவாமியை அனுப்பினார். அப்பதான் வீரபத்ர கடவுள் தோன்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீரபத்ர கடவுள் இல்லை, விநாயக பெருமான் மட்டும்தான் இருந்தார், வீரபத்ரர் கிடையாது. இப்ப வீரபத்ரர் தோன்றார். அப்ப வீரபத்ரரை தோன்ற உடனே அந்த தட்சனுடைய யாகத்தை வைத்து தட்சனுடைய தலையை வெட்டி யாக குண்டத்துல போட்டார். இப்ப யாக குண்டத்துல போட்டாச்சு. நெருப்புல போனா எதுவுமே என்ன ஆகும்?
சாம்பலாகும். நெருப்பில் எல்லா பொருளும் சாம்பலாகும். எந்த பொருளும் நெருப்பில் போட்டால் சாம்பல். நீர் கூட எங்கேயாவது கொண்டு போய் கரை ஒதுக்கி விட்டுட்டு போயிடும். ஆனால் நெருப்பில் போட்டால் எல்லாமே சாம்பலாகும். அப்பேற்பட்ட ஒன்று இப்போ நெருப்பில் போட்ட உடனே சாம்பல் ஆயிடுச்சு. எல்லாம் 33 கோடி தேவர்கள் இறந்து போனாங்க. வீரபத்ரனுடைய சாந்தத்தை, அதாவது கோபத்தை அடக்கினார் சிவபெருமான். பத்ரகாளி என்கின்ற அம்பாளுடைய கோபத்தை அம்பாள் அடக்கினால். அடக்கி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தாங்க, 2 பேரும் புறப்பட்டாங்க. வீரபத்ரருக்கும் பத்ரகாளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் புறப்பட்டாங்க. இப்போ திரும்பி பார்க்குற அம்பாள் எல்லாரும் வெள்ளைப்புடவை கட்டின்னு இருக்கா. நாளில் இருந்து யார் அந்த அம்மாவை தொட்டு பூஜை பண்ணுறது? தொட்டு பூஜை பண்ணலாம். அப்போ கணவர் இல்லாத பெண்கள் தொட்டு பூஜை பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். ஆனால் பண்ணும் பொழுது இந்த அம்மா சுமங்கலியா இருக்கால்ல, மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கால்ல, இப்போ தொட்டு பூஜை பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன நினைப்பா? அந்த மற்றவர்களுடைய மனைவிமார்கள் என்ன நினைப்பாங்க? அழுது நேரில் பூஜை பண்ணுவா, நல்லாவா பூஜை பண்ணுவா, என்ன நினைப்பா? இவன் மட்டும் தீர்க்க சுமங்கலியா இருக்கா, என்னை மட்டும் இப்படி ஆக்கி வச்சிருக்கிறா. ஒரு பூஜை பண்ற பொழுது அழுதுட்டு பூஜை பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? வேதனையோடு பூஜை பண்ணக்கூடாது இல்லையா? அதனால சிவபெருமான் கிட்ட தாட்சாயினி அம்மா சொன்னாலாம், சுவாமி நாளில் இருந்து எப்படி பூஜை நடக்கும்? அம்பிகை அப்படி ஓர கண்ணால ஒரு பார்வை பாரு அப்படின்னார். அந்த அம்மா அப்படி பார்த்தார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். யாருடைய கடைக்கண் பார்வை? அம்பிகை என்று சொல்லக்கூடியவளுடைய அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பட்ட உடனே செத்து போன அத்தனை 33 கோடி தேவர்களும் எழுந்தாங்க. அவ்வளவு பேரை இழந்தாங்க. ஆனால் எல்லாம் இழந்தாங்க. தட்சனுடைய மனைவி மட்டும் வெள்ளைப்புடவை கட்டின்னு இருக்கா, வேதவதி. என்ன கழுத்து எது யாக குண்டத்தில் போட்டார் இல்லையா வீரபத்ர சுவாமி? இப்போ என்ன பண்ணுறது? உடம்பு மட்டும் இருக்குது, தலை இல்லை. உடனே பார்த்தார், கால பைரவா என்று அழைத்தார். அழைத்த அடுத்த வினாடி கால பைரவர் வந்தார். அங்கிருந்து ஆட்டு தலையை வெட்டி பொருத்தினாங்க. 1000 வருஷம் தட்சன் திரும்பும் மீண்டும் யாகம் செய்து தவத்தை செய்து, என்னப்பா வேணும் சுவாமி? உங்க காலடியில் இடம் வேணும். ஏற்கனவே தப்பா கேட்டுட்டேன், அதுக்குரிய தண்டனையும் நான் அனுபவிச்சிட்டேன். அப்போனா யோசித்து பார்க்கணும், நமக்கு ஏன் செல்வம் கொடுக்கலன்னா நாம் ஆடாத ஆட்டம் ஆடுவோன்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆடாத ஆட்டம் ஆடுவோன்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நீ அந்த ஆடாத ஆட்டம் ஆடி கஷ்டப்படுறதை விட செல்வம் இல்லை என்கின்ற ஒரு குறையோடவே கட்சி வரைக்கும் இருந்துட்டு போ அப்படின்னு தான் நம்மளெல்லாம் விட்டு வச்சிருக்கிறார். அப்போ இங்கே சொன்ன உடனே அடுத்த வினாடி 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு போயாச்சு. போன உடனே இப்போ இந்த தாட்சாயினி அம்மையார் நினைக்கிறாங்க, அந்த தட்சனே போயிட்டான், அவன் வைத்த பெயரோடு நான் உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது முறையா? அது மட்டும் இல்லை, அவன் சிவனை நிந்தித்தவன். அதனால சுவாமி இந்த பேரோடு எனக்கு வாழ விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்யலான் இருக்கேன்? நீங்கள் தான் சுவாமி சொல்லணும். பர்வதராஜன் என்று சொல்லக்கூடியவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான், நீயே குழந்தையா வந்து பிறக்கணும். அந்த பர்வதராஜனுக்கு போய் நீ பார்வதியாக பிறந்து வளர்ந்து வருவாயாக, பங்குனி உத்தரத்தன்னைக்கு வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.